ஸ்ரீலங்காவில் எங்கள் தோட்டத்திலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீரை கொண்டு வந்திருக்காரு. கீரை வந்து ஒரு 2-3 நாளைக்கு தாராளமாக போதும். அந்த அளவுக்கு பெரிய பஞ்சாகவே இருக்குது. இதில் வந்து வெண்டைக்காவும் தக்காளியும் இருக்குது. வெண்டைக்காயில் வந்து நிறைய வெரைட்டி சமைக்கலாம், உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தக்காளி வந்து இங்கே கூடுதலாக நான் என்னை பொறுத்தவரையிலையும் சொதிக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் குழம்புக்கு கண்டிப்பாக நான் தக்காளி போடுவேன். சில பேர் போடுறது கிடையாது. ஆனால் நான் எந்த குழம்பு வச்சாலும் ஒரு தக்காளியை வெட்டி போட்டுருவேன். சிலது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் 2 தக்காளியாவது வெட்டி போட்டுருவேன். வெந்தய குழம்பு வச்சா தக்காளி போடாமல் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதிலேருந்து நான் வந்து வெந்தய குழம்புக்கு தக்காளி போடுறதில்ல. இது வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் கறி மிளகான்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவாங்க. பஜ்ஜிக்கு மட்டும்தான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்ரீலங்கா வந்த பிறகு இந்த மிளகாவை நான் தாறுமாறாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த டிஷ்ஷு கிடைச்சாலும் அதிலெல்லாம் போட்டு சமைச்சிடுறேன். சூப்பராக தான் இருக்குது.